பழனி நேஷ்னல் லெவல் காயின் எக்ஸ்போ. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இந்த பகுதியில் ஈவெண்ட்டுன்ற தலைப்பில் நம்மளை சுற்றி, அதாவது தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் எங்கும் நடக்கிற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியில் எப்படி அட்டன் பண்ணுறது, ஒரு டீலராக இருக்கட்டும், ஒரு விசிட்டராக இருக்கட்டும், ஒரு ஆர்வலராக இருக்கட்டும், எப்படி கலந்துக்கிறது அப்படின்ற வழிவகையில் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில், அந்த லைனில் நம்ம பார்க்க போகிறது பழனி நாணய கண்காட்சி. பழனியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று, மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள டவுனு. இங்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா, அங்கே கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துக்கு அப்புறமா இந்த உடுமல்பேட் சேத்துமடையை தாண்டி பழனியை தொட்டிங்கன்னா அது திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கும். ஸோ இந்த பழனியை பொறுத்த வரைக்கும் அந்த திண்டுக்கல் சர்க்கிளில் இதுக்கு முன்னாடியான சுல்தானேட்டாக இருக்கலாம், நாயக்ஸ் பீரியடாக இருக்கலாம், நவாப்ஸ் பீரியடாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி உள்ள இம்பீரியல் சோலாஸ், இம்பீரியல் பாண்டியாஸாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சங்ககாலம் தொட்டு மிகப்பெரிய பாரம்பரியம் பழனியில் உண்டு. அந்த ஃபீலை நம்ம அங்கே போனாவே உணர முடியும். பல்வேறு திரைப்படங்களில் பழனியும் பழனி சுற்றி உள்ள இடங்களை அங்கே கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த லேட்டஸ்ட்டாக அந்த கடைசி விவசாயி படத்தில் கூட விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ரொம்ப திறமையாக அங்கே உள்ள வைப்ரேஷனை எப்படி உள்வாங்கிறதுன்றத மிக திறமையாக அந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாரு, அந்த கதாபாத்திரத்தில் கொடுத்துருப்பாரு. அந்த பழனிக்கு இங்கே ஒரு 3 நாள் கண்காட்சியை தாண்டி ஒரு 2 நாள் முன்ன பின்ன நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த சுற்று வட்டாரங்களில் ஒரு வாக் போகிறதா இருக்கட்டும், அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அருமையான ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தணும்னு டீலர்ஸ் மற்றும் கலெக்டர்ஸ் நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அதை தாண்டி எப்படின்னா, அங்கே ஒரு கலெக்டிவ் கல்ச்சர் உண்டு. தமிழர் பாரம்பரியமிக்க ஒரு கல்ச்சர் இருக்கும். அதை தாண்டி இஸ்லாமிய சகோதரர்களுக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ அன்பா பண்பா காலங்காலமாக வாழ்ந்தாங்கன்றதுக்கு உண்டான சாட்சிகள் அங்கே நிறையாவே இருக்கும். அதை தாண்டி பார்க்க போனீங்க அப்படின்னா, இதில் ஏற்கனவே இந்த பர்டிகுலர் இடத்துல அதாவது வாசவி மகால், தெற்கு ரத வீதி, பழனியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கேயே ஒரு 3 நாள் கண்காட்சி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இங்கே முதல் முறையாக திரு ஜாக் ஹரி அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறாரு. எங்களோட டீமில் தொடர்ந்து இங்கே நடத்திட்டு இருந்தாலும் இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் நண்பர் ஜாக் ஹரி அவர்கள் முன்னெடுத்து நடத்துகிறாரு. ஸோ அவர் இந்திய அளவில் பிரபலமான ஒரு டீலரு. ஸோ அவருக்காகவே பல பேர் ஒரு நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை, ஆன்டிக்ஸ், கியூரியோஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ டீலர் வட்டாரங்களாக இருக்கட்டும், கலெக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும். நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். எல்லாரும் அதை பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய சர்க்கிளில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்களுக்கு முதல்லையே தெரியப்படுத்துனீங்கன்னா ஒரு சிறப்பு வலை ஒளி நம்ம சேனலில் போட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரி பரஸ்பரம் நம்ம ஆதரவு தெரிவித்தாதான் இந்த கலை மற்றும் நம்மளை சார்ந்த டேலண்ட்ஸ் வளரும், உயரும். சேர்ந்து வளருவோம். நன்றி, வணக்கம்.